அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒரு தக்காளி போட்டு வணக்கணும். தக்காளி கூட கத்திரிக்காயும் அந்த எண்ணெயிலேயே வணக்கணும். தக்காளி போட்டு வணக்கணும். தக்காளி கூட எண்ணெய் அந்த கத்திரிக்காயும் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காயை வணக்கணும். கத்திரிக்காய் கொஞ்சம் வணனதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது மிளகாத்தூள், சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, அவ்வளோதான். அதை போட்டு நல்லா கலக்குங்க. கலக்கிறதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அது நல்லா வேக வைங்க. அந்த அரை டம்ளர் தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா சுண்டி இறக்கி வச்சுருங்க. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. வாங்க சாப்பிடலாம். பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.